இப்போ வந்து ஒரு 4ஆம் பாதம் போகுது ஒரு நட்சத்திரத்துல அப்படின்னும் போது அந்த 4ஆம் பாதத்துக்கு உண்டான கணக்குகள் வந்து பாகை விகலைகளா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை வந்து எக்ஸாக்டா டிகிரி அப்படின்ற ஒரு புள்ளி பயில எடுத்து வந்து நிறுத்துறாங்க. இதனுடைய டிஃபரன்ஸ், இந்த நகர்வுகளினுடைய டிஃபரன்ஸ் இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசத்தை கொடுத்தது. இது எப்பயுமே இருக்கிறது தான், இது ஒன்றும் புதுசல்ல. எப்பயுமே இந்த திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த பயிற்சிகள் வந்து முன்ன பின்ன நிகழ்றதுதான். இப்போ ஏன் இது ஃபெமிலியர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் மீடியா ஒன்று. ரெண்டாவது, இதுவரையும் திருநள்ளாறுல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, திருநள்ளாறு வந்து சனி பயிற்சி இப்போதான் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை என்ன ஆச்சுன்னா எல்லாரும் வந்து மீடியாவில் 2025 வருஷம் 29ஆம் தேதி மார்ச் மாதம் சனி பயிற்சின்னு அவங்கவுங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு அவங்க கடைசியாக கொடுத்ததுனால ஒரு குழப்பம். ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம், வேற எங்கேயும் இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் இப்போ கும்பகோணம், சிதம்பரம், சீர்காழி, தஞ்சாவூர் இந்த ஏரியாக்களில் மட்டும்தான் வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க. ஏன் அந்த இடத்துல வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இப்போ பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலக்கணிதத்தினுடைய அடிப்படையில் தான் கோவிலுடைய திருவிழாக்கள், கோவிலினுடைய விசேஷ நாட்கள், அந்த கோவில் அங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்திக்கு தகுந்தாற்போல் வரக்கூடிய திதி கணக்குகள், நட்சத்திர கணக்குகள், நாள் கணக்குகள் இதெல்லாம் வச்சு அந்த கோவில் திருவிழாக்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அது பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போய் சொன்னோன்றதுனால அந்த திருவிழாக்களையோ அல்லது அந்த கோயிலுடைய பூஜை புனஸ்காரங்களையோ ஆகமங்கள்னு சொல்லலாம், அந்த ஆகமங்களையோ மாற்ற முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நாங்க கோயிலுடைய வழிமுறைகள் என்னவா இருக்கோ அதை நாங்க ஃபாலோ பண்றோம்